குரு வழிபாடில் நீங்கள் குருவை மட்டும் கும்பிடாமல் திருச்செந்தூர் வந்து பவர்ஃபுல். திருச்செந்தூர் வந்து குருவுடைய பிரீத்தி எதுவாக இருந்தாலும் திருச்செந்தூர் போகிறது நல்லது. செவ்வாய்க்கு வந்து நீங்கள் எப்படி அம்பாளை கும்பிட்ற மாதிரி பழனி முருகனுக்கும் அவ்வளோ பலம் உண்டு. அறுபடை வீடுகளில் ஒரு விசேஷம் உண்டு. ஸோ இது போல் பிரிக்கிற ஒரு தன்மை வந்து நம்மளுடைய சவுத் இந்தியாவில் தான் அதுக்கு ரொம்ப பலம். அதனால தான் நீங்கள் நரசிம்மரை கும்பிடு, ஐயப்பனை கும்பிடு, சாஸ்தாவை கும்பிடு, கருப்பு சாமி கும்பிடு, உயிர் பலியெல்லாம் உண்டு. நிறைய ஒன்றொன்னா சொல்லிக்கின்னு போகலாம். கரெக்டாக சூட்சமத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு தெய்வம், அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு நிரந்தர தெய்வம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க. இப்போது அஸ்வினி மகம் மூலம் இப்படி கொண்டு வாங்க, இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரமும் மக நட்சத்திரமும் மூல நட்சத்திரமும் கேது திசையில் தான் பிறப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் இவங்க அந்த தெய்வம் போகிறது, இந்த தெய்வம் போகிறது, அந்த கும்பிடுறதெல்லாம் விட்டுடலாம். பிள்ளையாரை மட்டும் பிடிச்சிக்கணும். வெறும் விநாயகர் தான், நீ எந்த கோயில் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், செஞ்சு பாருங்க. எனக்கு எங்கெங்கே விநாயகர் இருக்கார் அங்கே தான் போவேன். விநாயகரை மட்டும்தான் நான் கும்பிடுவேன். பிள்ளையார்பட்டியில் வருஷத்துக்கு ஒரு தடவை போவேன், குலதெய்வம் மாதிரி. முடிஞ்சால் ஒரு அபிஷேகம் பண்ணுவேன், இல்லைனா அபிஷேக விபூதி அபிஷேக குங்குமம் கொடுக்கக்கூடிய கோயில் ஒரே கோயில் பிள்ளையார்பட்டி தான். பிள்ளையார்பட்டியில் சாதாரண விபூதி குங்குமம் கொடுக்க மாட்டேன். அந்த விபூதி குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்து பிள்ளையார் படத்தை மட்டும் வச்சு விளக்கேற்றிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கை டெவலப் ஆகலையா இல்லையான்னு எனக்கு சொல்ல சொல்லு. இவ்வளோதான் சூட்சம்.